10 நிமிஷத்தில் மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேஜிக் கிச்சன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீன் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: 2 கைப்பிடி சின்ன வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். அது கூட கருவேப்பிலை கொஞ்சமாக வச்சுக்கலாம். தக்காளி ஒரு 5 தக்காளி எடுத்து மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சுருக்கேன். இவ்வளோ தான் மீன் குழம்புக்கு. அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் இதுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவை, அதிகமாக சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா சுருண்டு வர வரைக்கும் வதக்கிட்டு இது கூட அரைச்சி வச்சுருக்கிற 4 தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சுண்டி வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இது கூட அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இது கூட 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளி எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு கிளறிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதி நல்லா சுண்டி வந்திருக்கணும். கெட்டியான பதமாக இருக்கும்போது நம்ம மீனை சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக இருக்குங்களா? இந்த டைமில் நம்ம மீனை சேர்த்துக்கலாம். மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, எங்கள் வீட்டு மீன் குழம்பு ரெடி. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாய்.